இப்போ நான் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நான் கன்னியாகுமரியிலிருந்து வரேன். ஸோ எனக்கு ஜீரோ நாலேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க என்ன ஸ்பாட் இருக்கு, இங்க என்ன கிறிஸ்டினே தெரியாது. ஸோ நீ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற சரியா? ஒரு 3 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ரிலீஜியனா ஒரு ஸ்பாட் வச்சிருக்காங்க, கிறிஸ்டாலிக்கலா கொஞ்சம் ஸ்பாட் வச்சிருக்காங்க, 3வது மெமரிக்கலா நிறைய ஸ்பாட் வச்சிருக்காங்க. நான் சொல்றதை விட அவன் சொல்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருமே அங்கே வீடு கட்டி இருக்கக்கூடாது, ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனுஷன் வாழ்றதுக்கு கரெக்டான இடம் கிடையாது, இது பண்ணிட்டாங்க. போட்டில் போகிறதா 10 பேர் இருந்தால் மினிமம் 10 பேருக்கு மேலே இருந்தால் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஓ சரி சரி. சேர வரைக்கும் ஆள் இது பண்ணுவாங்க. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 Moto Vlog. ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் guys பார்க்க போறீங்க. ஸோ அதாவது நான் நேற்றுக்கு இங்கே ராமேஸ்வரம் ஒரு டூர் வந்திருந்தேன். நிறைய ஹிஸ்ட்ரியா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி நிறைய மெமரிஃபுல்லா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் இப்போ வேற ஊர்ல வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவர் பேர் என்னன்னா தனுஷ். ஸோ இவர் தான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ நான் இங்க வர முன்னாடி கூகுள்ல பார்த்தப்போ நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. ஸோ அதுவே ஒரு 3 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ரிலீஜியனா ஒரு ஸ்பாட் வச்சிருக்காங்க, கிறிஸ்டாலிக்கலா கொஞ்சம் ஸ்பாட் வச்சிருக்காங்க, 3வது மெமரிக்கலா நிறைய ஸ்பாட் வச்சிருக்காங்க. அதாவது ரிலீஜியன்னா இந்த மதத்தை வச்சு நிறைய ஸ்பாட்ஸ் இங்க இருக்கு. அதாவது இந்த ராமாயணம் அந்த பழைய கதையில இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய கோயில் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாலிக்கலா என்னன்னா, இங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம தனுஷ்கோடி லாஸ்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அழிஞ்சு போன தருணங்கள் நிறைய இருக்கு, நிறைய சோகமான நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சந்தோஷமா இந்த தனுஷ்கோடியை பார்க்க வரோம், பட் இங்க சோகமான நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரிக்கல் மூமெண்ட்ஸ் இங்க நிறைய இருக்கு. அதாவது நம்ம ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா பிறந்த ஊரும் இதான். ஸோ அதனால மெமரிஸா நிறைய விஷயங்கள் இருக்கு, சோகமாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அதை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ நான் சொல்றதை விட அவன் சொல்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே அப்புறம் ராமேஸ்வரம் வந்த அப்புறம் தனுஷ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இங்க கிட்ட ஒரு 6-7 லாட்ஜ் எனக்கு இருப்பேன். எனக்கு சிங்கிளா இருக்க ரூம் தரல. ஸோ நமக்கு சிங்கிளா இருந்த ரூம் தந்த ஒரே ஜீவன் இவன் தான். ஸோ அதனால ரொம்ப ஸ்பெஷல்ப்பா. ஸோ தேங்க்யூ ப்ரோ. சரியா ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நான் கன்னியாகுமரியிலிருந்து வரேன். ஸோ எனக்கு ஜீரோ நாலேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க என்ன ஸ்பாட் இருக்கு, இங்க என்ன கிறிஸ்டினே தெரியாது. ஸோ நீ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த கிறிஸ்டியை பத்தி சொல்லு. இங்க என்னன்னா நிறைய சோகமா, இப்போ நான் சந்தோஷமா வந்து பார்த்துட்டு போறேன், பட் இந்த ஊர் மக்கள் நிறைய சோகத்துல மூழ்கி இந்த தருணங்கள் அதிகமா இருக்கு இல்லையா? அது 1964 நடந்தது. ஓகே இது ஓகே. அதுக்கப்புறம் அழிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மணல் திட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் கொஞ்ச நாள் வசிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா சுத்தமாக அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? யாருமே அங்கே வீடு கட்டி இருக்கக்கூடாது, ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. அது வந்து அங்கேருந்து மனுஷன் வாழ்றதுக்கு கரெக்டான இடம் கிடையாது சொல்லி இது பண்ணிட்டாங்க. போய் விசிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தங்குறதோ இது கிடையாது. இப்போ காலையில் போகிற 6 மணி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரையும் எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து தனுஷ்கோடி ரிட்டர்ன் ஆகிடும். அது வந்து சிக்னல் கிடைக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படியா? ஆமாம், இது ஒரு லைட்டு கூட கிடையாது அங்கே. ஓ சரி சரி சரி. அங்கே இப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் எங்கே எதுவுமே இருக்காது? தனுஷ்கோடிக்குள்ளே என்ட்ரே கிடையாது. அப்படியே போகும்போது இங்கே வேறுபொண்ணு ஒரு பிளேஸ் இருக்குண்ணே, அங்கே அங்கேக்குள்ளே பேரிகார்டு போட்டு போலீஸ் இருப்பாங்க, செக் போஸ்ட் இருப்பாங்க. அதுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா கேட்பாங்க. ஈவினிங் 5 o'clock மேலே போனீங்கன்னாலே அவங்க நிப்பாட்டிடுவாங்க. இப்போ ஸோ கைஸ் என்னன்னா, தனுஷ்கோடியில் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் விசிட் பண்ண முடியும். நைட் அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா உங்கள்ட்ட கோடியான காசு இருந்தாலும் அங்கே பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அங்கே மொத்தமாகவே தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஸ்டே பண்ண முடியாது. தனுஷ்கோடியில் இப்போ அது பக்கத்தில் ஏதாச்சும் ஊர் மக்கள் இருக்காங்களா? முன்னாடி ஒரு சில இடத்துல, குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் அவங்க இருக்காங்கண்ணே. ஓகே. அது இந்த ஏரியா சரியா தெரியல. அங்கே ஒரு ஒரே ஏரியாவில் 3 இதாக பிரிச்சிருக்காங்க. அங்கக்குள்ளேயே அவங்க எல்லாமே கடல் வேலை பார்க்குறவங்க தான் அங்கே இருக்குது. சரி 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 சரி. ஸோ கைஸ் என்னன்னா, தனுஷ்கோடி பக்கத்தில் கிராமவாசிகள் இருக்காங்க. ஸோ அவங்க நிலைமையில யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறது முன்னாடி உலகமே மாறி போச்சு. தனுஷ்கோடி இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டு நிறைய பேர் இங்கே விசிட் பண்ண வராங்க. ஸோ அவங்களுக்கு பிளேசஸ் இப்போ எனக்கு ஜீரோ நாலேஜா இருக்கு. நான் இப்போ வரசில பாம்பன் பாலம் வந்துச்சு. பாலம் வந்த விஷயமே எனக்கு தெரியாது. என்னடா சடனா 2 சைடும் கடல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்பதான் திடீர்னு ஒரு பாலம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும், ஓ பாம்பன் பாலம் வந்துட்டு போல அப்படின்னு. நான் என்ன யோசிச்சேன்னா, ரூம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை போய் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பாம்பன் பாலத்துக்கு அடுத்ததான்
அந்த ஐஸ்லாண்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்க வந்தப்போ தெரியும். தனியா ஐலாண்ட் இது. ஓகே. அந்த நீங்க வரீங்க உள்ள என்ட்ரானீங்கள அதே இந்த ஐலாண்டே இணைக்கிற அந்த பாலம் தானே. இல்லனா அதுக்கு முன்னாடி அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி ட்ரெயின் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பாலம் கட்டினது. அப்படி இது 110 114. இப்போ நீங்க எங்கிட்ட வரணும்னா பாமன் பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்துல மட்டும் தான் வர முடியும். கரெக்டா? ஆமா. வேற வழி இல்ல. வேற குறுக்கு வழியே இல்லைங்க. சோ அந்த பாலத்துல மட்டும் தான் இங்க உள்ள வர முடியும். என்ட்ரன்ஸ் அது மட்டும் தான் இருக்கு. இல்லைன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறி தான் வர முடியும். சரியா? அந்த பாமன் பாலம் பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல உள்ள ஒரு பாலம் அங்க இருக்கு. அது பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது. அதுல நிறைய கோளாறு கொடுக்கறதால இப்போ மோடிஜி இப்ப 2024 தானே ஓபன் பண்ணாங்க. 2024 புதிய ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் பயங்கர ராட்சசமா இருக்கு கைஸ். ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். அந்த பாலத்தை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த பாலம் தாண்டி தான் நம்ம அங்க ராமேஸ்வரத்துக்கு உள்ள என்ட்ரு ஆக முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு ப்ரோ? ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் வரக்கு முன்னாடி அப்துல் கலாம் மெமோரியல் இருக்குங்க. அப்படி அப்துல் கலாம் மெமோரியல் இருக்கு. வில்லுண்டு சைட்ஸ் அண்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா வில்லுண்டு தீர்த்தம் இருக்கு, விவேகானந்த மண்டபம் இருக்கு. விவேகானந்தர் மண்டபம் அது வந்து அது என்ன அந்த மீனுக்கு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆமா. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இங்கே தானே. ராமேஸ்வரத்துலயா? நம்ம பவள பாறை எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் அது பாப்பா அது காட்டி கூட்டிட்டு போய் ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் கேட்பாங்க. போட்ல கூட்டிட்டு போவாங்க. ஆளுக்கு 300 கேட்பாங்க. அப்படியா? ஆமாண்ணே. அது கடல் தாண்டி தான் போகணுமா? ஆமாண்ணே. அதுக்கு வந்து 10 அந்த போட்ல போறதா 10 பேர் இருந்தா மினிமம் 10 பேருக்கு மேல இருந்தா தான் கூட்டிட்டு போவாங்க. சரி சேர வரைக்கும் ஆளு இது பண்ணுவாங்க. அப்படி ப்ரோ என்ன சரி கைஸ் என்னன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே நம்ம ஐயா அப்துல் கலாம் இருக்குல்ல, அவரோட மெமரிக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. அதுவும் பாத்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் என்னன்னா வீரங்கல் எனக்கு தெரியுமா தயார் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நம்ம ராமேஸ்வரத்துல தான். ஸோ அதை காமிக்கிறதுக்கு அதை பார்க்க போறதுக்கு நம்ம போட்ல தான் போனோம். அதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா வாங்குறாங்க. குறிப்பா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டுக்கு 10 பேருக்கு மேலே போனா மட்டும்தான் அந்த போட் எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன டூரிங் ஸ்பாட் ப்ரோ? அதுக்கப்புறம் பாதி கோயில் இந்த மாதிரி தானே இருக்கு. கோயிலில் வந்து அந்த வில்லுணை தீர்த்தம் வந்து கடலுக்கு மட்டும் அது மட்டும் நல்ல தண்ணியா வரும். புரியுது? கடலுக்குள்ள இருக்குண்ணே. கடல்ல மட்டும் கிணறு அது தண்ணி மட்டும் அந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி நல்ல தண்ணியா வரும். அப்படியா? ஆமாண்ணே. அது செய்யல இருக்குண்ணே. ஓ சரி ப்ரோ. சார் கைஸ் என்னன்னா இதுல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல கிணறு இருக்கு. அந்த கிணறுல மட்டும் நல்ல தண்ணி வருமா? மற்ற தண்ணி எல்லாமே சால்ட் வாட்டர், அதாவது உப்பு தண்ணி. அந்த கிணறுல மட்டும் நல்ல தண்ணி வருமா? சோ நல்லா இருக்கு. அது கடல் தானே. கடலுக்குள்ள அந்த தண்ணி நல்ல தண்ணி வரனால அது கிணறு ஆக்கிட்டாங்க. அதை கட்டி. அப்படி? ஆமா. நீங்க அப்துல் கலாம் மெமோரியலை தாண்டி போகும்போதே ரைட் சைட்ல உள்ள போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போகணும். ஓ அப்படியா? ஆமா. சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்கு ப்ரோ? அதுக்கப்புறம் நேரா வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயில். ஓகே. அது கோயில் எல்லாருக்கும் தெரியும். மெயின் கோயில் தான் இங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து தனுஷ்கோடி ரோட்ல வந்து அப்துல் கலாம் வீடு இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தனுஷ்கோடியில் லாஸ்ட் இருந்து அதுக்கப்புறம் பழைய பில்டிங் சர்ச்சுலாம் இருக்கு. தனுஷ்கோடி அந்த அழிஞ்சு போன பழைய பில்டிங் சர்ச் அது மட்டும் தெரியும். தண்டவாளம் தெரியும். பழைய அந்த ரயில்வே ஸ்டேஷன். சரி. அதுல இருந்து பார்த்தா இலங்கையில தெரியும் சொல்றாங்களா? அதுல ஆமா, நான் டெலிஸ்கோப் வச்சு பாப்பாங்க. அப்படியே மத்தபடி தெரியாதா? அது சும்மா பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இந்த மண்ணு இருக்குல்லண்ணே. ஆமா. கடல் மூலிகைல அந்த இடத்துல திட்டு அது மட்டும் தெரியும். டெலிஸ்கோப் வச்சு பார்த்தா ஸ்ரீலங்காவோட அந்த இது காற்றால இருக்குல்லண்ணே. அது தெரியும். ஓகே. ப்ரோ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ ராமேஸ்வரத்தை மொத்தமா சுத்தி பார்க்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? 3 hours போதும். ஒரு நாளைக்கு 3 hours போதுமா? 3 hours போதும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கலாம். லோக்கல் பிளேஸ் மட்டும் நீங்க பார்க்க ராமேஸ்வரத்துக்குள்ள என்ட்ரு ஆகி லோக்கல் பிளேஸ் மட்டும் பார்க்கறது 3 hours 4 hours போகும். ஓகே. அது வந்து நீங்க பைக்ல வந்தீங்கன்னா உங்களோட இங்க வந்து பைக் ஆட்டோ ரெண்ட் எல்லாம் கிடைக்கும். எடுத்து பண்ணிக்கலாம். ஓ சரி. ஸோ கைஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ராமேஸ்வரத்தை சுற்றி பார்க்குறதுக்கு மொத்தமாக 3 மணிக்கூர் போதும். ஒரு குட்டி ஐஸ்லாண்ட்னு சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதாவது இவர் பேசுகிறப்பவே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அண்ணன்னு சொல்லி பாசமாக ரொம்ப அதிகமாக கூப்பிட்றாங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய ஒரு இஷ்யூ இங்கே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸுக்கு இங்கே ரூம்ஸ் கிடையாது. அது ஏன்னு அவர்கிட்ட கேட்டுப்போம். ஸோ ப்ரோ சிங்கிள்ஸ் ரூம்ஸ் கிடையாது. ஏன் இங்க என்னன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கு கப்புள்ஸுக்கு ரூம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கு. பட் இங்க சிங்கிள்ஸ் ரூம் கிடையாதா? என்ன கொடுமை இது! நான் நைட் வந்துட்டு பயங்கரமா போராடுனுங்க ரூம்ஸுக்கு. ஸோ இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. ப்ரோ ஏன் சிங்கிள்ஸ் ரூம் கொடுக்க மாட்டாங்க? இல்லண்ணே, அது மகாராஷ்டிரா பைக் ரைடர் வந்திருந்தாங்க லேடிஸ். வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து 1 வீக் இருந்தாங்க. இங்கே ஆப்போசிட்ல ஹோட்டல் தான், நம்ம பக்கத்தில் தான், கோயில் கிட்ட தான். சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சிங்கிளுக்கு ரூம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக சிஸ்ட் ஆனதுக்கான அந்த போலீஸ் சொல்லிட்டாங்க சூசைட் 1 வீக் இருந்து அடுத்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது 100 பேர் ஸ்டே பண்ணிட்டாங்க. 2 நாளில் அடுத்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ் இது என்ன பிரச்சனை அப்படின்னா,
நார்த்ல இருந்து வந்தவங்க இங்க சூசைட் பண்ணியிருக்காங்க, அதாவது டிப்ரெஷன்ல ஏதோ சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால போலீஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இனி சிங்கிள்ஸுக்கு ரூம் கிடையாது. இல்ல கிடையாதுன்னு இல்லைண்ணே, எப்படின்னா நீங்க வீட்டுல பர்சனலா வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படி? ஆமா ப்ரோ ரூம்ஸ் கொடுப்பாங்க, என்னன்னா பர்சனலா வீட்டுல நீங்க கால் பண்ணி சொல்லணும். சரி, அவங்க முன்ன வச்சு கால் பண்ணி சொல்லணும், சொன்னா மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க. இன்னொன்று ஆதார் கார்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கண்டிப்பா அவங்கள்ட்ட கொடுத்தே ஆகணும். கரெக்டா ப்ரோ? ஆமா. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.